இந்த தினமும் கூட நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போவோம். விசேஷமாக இன்று ஜெப ஆராதனையாக இருக்கிறபடியினால் ஜெபத்தை குறித்து நாம் சற்று நேரம் தியானிப்போம். ஜெபம் எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய தேவனோடு கூட நாம் உறவாடுவது, அது ஒரு வழி உறவாடுதல் அல்ல. நாம் அவரிடத்தில் கேட்கிறோம், அவர் சொல்வதையும் கூட கேட்க நாம் உட்கார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். இட்ஸ் எ டயலாக், இட்ஸ் நாட் எ மோனோலாக். இரண்டாவது, ஜெபம் செய்யும் பொழுது நாம் மிகவும் கவனத்தோடு கூட நாம் இருக்க. ஏன் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய அந்த பரலோக தகப்பன் மகா வல்லமையுள்ளவர். அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அதனால் நமக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. மிகவும் கவனத்தோடு கூட சந்நிதியிலாக இருக்கும் பொழுது பயபக்தியோடு கூட, தாழ்மையோடு கூட, எளிமையோடு கூட உட்கார்ந்து கூட தேவனே எங்களுக்கு உதவும் என்று சொல்லி கேட்பதில் ஒரு தவறும் இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். கேட்கிற காரியங்களை வேணால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. மிகவும் துல்லியமாக, மிகுந்த தேவை இருக்கிற அந்த விதமாய் நம்முடைய உள்ளத்தில் பாரத்தோடு கூட நாம் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய இயேசுவானவர் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் எப்படி ஜெபித்தார் என்று பார்க்கும் பொழுது அதிக ஊக்கமாய் அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். அங்கே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அப்படி பண்ணும்போது பாருங்க, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ நானும் நீங்களும் ஜெபம் பண்ணும்பொழுது ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், அதிக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு காரணத்தை கூட இங்கே சொல்லியிருக்கார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, என்னையும் உங்களையும் சோதிக்கும்படியாக ஒருவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். நமக்கு எதிராளியாக பிசாசானவன் அப்படியாக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவனுடைய அந்த தந்திரங்களிலிருந்து, அவனுடைய அந்த 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 இக்கட்டான அந்த தந்திரங்களிலிருந்து நாம் முற்றிலுமாய் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சந்நிதியிலாய் நாம் உட்கார்ந்து நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவரிடத்தில் நாம் ஜெபிக்க நாம் கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் பார்க்கலாம். 91வது அதிகாரம் 11-12 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்பொழுது நம்ம உனக்காக எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்ம பர்சனலைஸ் பண்ணோம், சரிங்க? நமக்காக, எனக்காகன்னு சொல்லுவோம், சரிங்களா? என் வழிகளில் எல்லாம் சொல்லுங்க, என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப என்ன நடக்கும்? என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார்? தேவதூதர்கள் நம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் மிகுந்த கவனத்தோடு கூட ஜெபத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்புவார் என்று நாம் இங்கு பார்த்தோம். 34வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். அங்கே என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை, யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவை விடுதலை வேண்டுமா? கர்த்தருக்கு பயந்து நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை விடுவிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு சகாயம் செய்யும்படியாக, நம்மை பத்திரப்படுத்தும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் வந்து நமக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். நம் அநேக இடங்களில் நாம் பார்த்திருக்கலாம். நாம் மிகுந்த அந்த பேராபத்து, மேலான ஆபத்திலிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். எப்படியாக காப்பாற்றினார்?
தூதர்களை அனுப்பி அநேக அற்புதங்களை செய்து அநேக அதிசயங்களை செய்து நம்மை காப்பாற்றுகிறார். அப்படி என்றால் நானும் நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை நேசித்து, கர்த்தருடைய சந்நிதியிலாய் நம்மை சமர்ப்பித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் உறவாடும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நிச்சயமாக கரம் பிடித்து அவர் நடத்துவார். ஆதியாகமத்தின் மன்னிக்குவோம், நாம் எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அதனுடைய 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 1 முதல் 19 உள்ள வசனங்களை நீங்கள் தயவு செய்து வீட்டிற்கு கடந்து சென்று வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளும். 12வது அதிகாரம் 1 முதல் 19 உள்ள வசனங்கள். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஏரோது ராஜா என்ன பண்ணுகிறார், அங்கு பார்க்கும் பொழுது யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்கிறார். அது நல்லது என்று அவர்கள் கண்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார், அப்போஸ்தலராகிய அந்த பேதுருவையும் பிடித்து அந்த காவல் அறையில் சிறைச்சாலையில் அடைக்கிறார். அப்பொழுது அடுத்த நாள் அவனை விசாரித்து அவனை கொலை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக வைத்திருக்கார். பிரியமானவர்களை, நானும் நீங்களும் பார்க்கும் பொழுது இந்த பேதுருவானவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான், கர்த்தருடைய பிள்ளையாய் நடந்தவன் தான், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன் தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் நடந்தவன் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற அதிகாரம் அவருக்கு எதிராக எல்லா விதமான காரியங்களையும் அமைத்து அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறதாய் பார்க்கிறோம். அங்கு 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஏன் இவ்வளவு பந்தோபஸ்து, ஏன் இவ்வளவு பாதுகாவல் இந்த ஒரு மனிதனுக்காக என்று பார்த்தோம் என்று சொன்னால், 5வது அதிகாரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கும் இதுபோல் அப்போஸ்தலர்கள் எல்லோரையும் சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். அடுத்த நாள் அவர்களை விசாரிக்கலாம் என்று சொல்லி கொண்டு வரலாம் என்று போய் பார்க்கும்போது சிறைச்சாலை அடைப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் யாரும் அங்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தூதர்கள் அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த அந்த சபையில் அந்த அவர்கள் ஆராதனை ஆலயங்களில் போய் அவர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறதை அவர்கள் காண்டார்கள். அதனால் இந்த தடவை ஒரு நாளும் அப்படியாக ஆகக்கூடாது என்று சொல்லி இந்த புதிதான ராஜா அதையெல்லாம் கேட்டிருக்கலாம். அதனால் மிகுந்த பந்தாபஸ்தோடு கூட, மிகுந்த பாதுகாவலோடு கூட இவனை காக்க வேண்டும் என்று சொல்லி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே 5வது வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணி, அவன் சபையார் என்ன பண்ணுறாங்க, ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினாங்க. அப்போ நானும் நீங்களும் செய்ய வேண்டியதான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய சகோதரருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஊரில் இருக்கிற உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்களுக்காக நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், சபையாக இணைந்து ஐக்கியமாக ஒரு மனதாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே பார்த்துருக்கேன். அப்போ அந்த ராஜாவுக்கு எதிராக அவர்கள் போராடவில்லை, ராஜாவுக்கு எதிராக ஸ்ட்ரைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ராஜாவுக்கு எதிராக அவர்கள் மிரட்டலை, ராஜாவுக்கு இந்த மாதிரி அதிகாரத்தை கண்டு அவர்கள் பயந்து தளர்ந்து போய் அவர்கள் ஓடி போய்விடவில்லை. மாறாக அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் சேர்ந்து சபையாய் இணைந்து அவர்கள் ஜெபம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாஸ்டர் ஐயா சொன்னது போல இந்த இடங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டுமா, நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, நாம் ஒரு மனதாய் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஐக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது, ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஊக்கத்தோடு ஜெபிப்பது என்னவென்று பின்பதாக நான் வரும்பொழுது நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். இப்போ ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்பொழுது 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். இங்கே யோசிச்சு பாருங்க, சபையாய் அவர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். எதற்காக ஜெபித்திருக்கலாம் யோசித்து பாருங்க. அவனுடைய விடுதலைக்காக ஜெபித்திருக்கலாம்,
அவனுடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபித்திருக்கலாம். அவன் ஒரு நாளும் தளர்ந்து போகக்கூடாது, நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கலாம். தேவனே நீர் அற்புதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கலாம். இப்படியாக ஜெபித்திருக்கிற வேளையில் இந்த பேதுருவானவனுக்கு சுற்றிலும் அந்த வீரர்கள், போர் வீரர்கள் இருக்கிறார்கள். பற்றாக்குறைக்கு அவனுடைய கைகளில் சங்கிலிகளால் கட்டி இருக்கிறார்கள். அடுத்த நாள் அவனுக்கு விசாரிப்பு, ஒருவேளை மரணம் தான் அவனுக்கு தண்டனை என்றெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் நானும் நீங்களும் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் இருக்கும் பொழுது, புயலின் மத்தியில் ஒரு அமைதி வருகிற நிலைமை, பெருங்காற்றின் மத்தியில் அமைதி நிலவுகிற நிலைமை, போராட்டத்தின் மத்தியில் அமைதியாய் நிலவுகிற நிலைமை எப்படியாக முடிந்தது பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The God will give strength and he will bless his people with his peace என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னார், என்னை பராமரிக்கிற, என்னை பாதுகாக்கிற, என்னை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைவான், நமக்கு சமாதானம் இருக்கும். சமாதானத்தோடு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஏதோ பேசிக்கொண்டு அவன் புலம்பிக் கொண்டு படுத்து கொண்டிருந்தான் என்று அல்ல. விசனத்தோடு அழுது அவன் தளர்ந்து போய் உறங்கினான் என்று அல்ல. அவன் நித்திரை செய்தான், சுகமாய் உறங்கினான் என்று அங்கு பாருங்க பிரியமானவர்கள், இந்த ஒரு மனிதனுக்காக அநேக போர் வீரர்கள் விழுத்திருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலைக்கு உள்ளாக இவனுக்கு 2 பேர், அது வெளியில் அந்த கேட்டாண்ட 2 பேர், எல்லாரும் அவர்கள் கண் விழித்து உறங்காமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த மனிதனோ நன்றாய் அவன் உறங்கி கொண்டிருந்தான். நானும் நீங்களும் நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருந்தால், உள்ளத்தில் நம்முடைய தேவன் எனக்காய் இருக்கிறார், தேவன் என்னுடைய பட்சத்திலாக இருக்கிறார். ரோமர் 8:31 சொல்லுகிற, தேவன் என் பட்சத்திலாக இருந்தால் எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? யாரும் இல்லை பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ராஜாவும், யாரெல்லாம் எனக்கு எதிராக எழும்பினாலும் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக. அருமையான சகோதரன் ராஜன் அவர்கள் பாட்டு அந்த ஆராதனையின் மத்தியில் அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எல்லாம் போனாலும், எல்லாம் விலகி போனாலும் அவருடைய கிருபை இருந்தால் போதும் என்று சொன்னார். உண்மைதான் பிரியமான, அவருடைய கிருபை நிறைந்த பிரசன்னம் நமக்கு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. 127வது சங்கீதம் 3வது வசனம் அதனுடைய கடைசி பாகம் பார்க்கும் பொழுது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். யார்? கர்த்தரே அவருக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். ஆங்கிலத்தில் 2வது வசனம், he gives his beloved sleep என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம், Proverbs chapter 3 verse 24, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். When you lie down, you will not be afraid. When you lie down, your sleep will be sweet என்று அங்கே சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் சுகமாய் உறங்குகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். கலக்கமாய் இருக்கும் பொழுது, உள்ளத்தில் குழப்பமாய் இருக்கும் பொழுது, உள்ளத்தில் சந்தேகங்களும் கேள்விகளும் அநேகமாய் வரும் பொழுது, அநேக வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களும் எல்லா பிரச்சனைகளும் நம்முடைய சிந்தனைகளில் பொங்கி பொங்கி எழும் பொழுது நமக்கு சரியாக தூங்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம், நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவரண்டை நானும் நீங்களும் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்தபடினால் தான் இவன் சுகமாய் உறங்கி கொண்டிருக்கிறான், இவனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கான். நானும் நீங்களும் ஜெபிக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். நானும் நீங்களும் ஜெபிக்கும் பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நானும் நீங்களும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவானவரும் இதே போல ஒரு படகில் சீடர்களோடு கூட சேர்ந்து அக்கறைக்கு கடந்து போகும் பொழுது மிகுந்த ஒரு பெருங்காற்று அடிக்கிறது. அவர் சுகமாய் உறங்கி கொண்டிருந்தார். சீடர்கள் எல்லாம் பயந்து போய்
நாங்கள் அழிந்து போக போகிறோம், எழுந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று மத்தேயுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கும்போது 23 முதல் 27 வரை வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படியாக அவர் செய்தார்? நமக்கு எதிராக உயரக்கூடிய ஒரு பெருங்காற்றும் இல்லை, ஒரு பெருவெள்ளமும் இல்லை. நம்மோடு கூட தேவன் இருந்தால் போதுமானவராயிருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ எனக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் சத்ரு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். எவ்ரி வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் அஸ் வில் நாட் ப்ராஸ்பர். ஏன்? எப்போ தெரியுமா? நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது. சத்ருவானவன் நமக்கு எதிராக பெருவெள்ளம் போல் அவன் கடந்து வருவான். இவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இந்த மகளை அழித்து விட வேண்டும், இவனுடைய குடும்பத்தை தகர்க்க வேண்டும், இவனுடைய வேலையை தகர்க்க வேண்டும், இவனுடைய சுபாவ குணங்களை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் பெருவெள்ளம் போல வந்தாலும் அவனுக்கு எதிராக எதிர்த்து இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 59வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பிரியமானவர்களே, the enemy can come against us like a flood, but the Holy Spirit will lift the standard. Hallelujah. May lift the standard சொல்லல, will lift the standard. நிச்சயமாகவே அவர் எனக்காகவும் எங்களுக்காகவும் மெகோவா நிசியாக அவர் கொடியை ஏற்றி நமக்கு ஜெயம் தருவார். பிரியமான கரங்களை உயர்த்தி வண்ணமாக நன்றி செலுத்துங்கள். அநேக இடங்களில் நாம் ஜெயத்தோடு கூட இருக்கிறோம். அது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டி எனக்காகவும் உங்களுக்காகவும் யுத்தம் செய்கிறபடியினால், கர்த்தர் தான் யுத்தம் செய்கிறார். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நானும் நீங்களும் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஜெயம் நிச்சயமாக கடந்து வரும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனம் இப்படியாக சொல்லுகிற, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். சந்தேகத்தை சொல்லக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, புலம்பக்கூடாது, அவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. மாறாக, தேவனே எனக்கு நீ ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீ ஜெயம் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. யார் வழியாக நமக்கு ஜெயம் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவண்டை நாம் கடந்து சென்று பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். இந்த அருமையான பேதுரு அப்போஸ்தலர் உள்ளே ஜெயிலில் படுத்து கொண்டிருக்கிறார், சுகமாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எல்லாம் அவனுடைய சுற்றில் இருக்கிற அந்த போர் வீரர்களும் அவர்கள் உறக்கமில்லாமல் கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டிருந்து மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். சற்று இங்கு நிற்போம். அப்போது ஜெபம் செய்தது சபையாய் இணைந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஐக்கியமாய் ஒரு மனதாய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அப்போஸ்தலர் ஒரு குலுக்கமும் இல்லாமல் அமைதி நிறைந்தவனாக சுகமாய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான்.
ஆனால் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் அற்புதமாக எங்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு தூதனை அனுப்பினார். நாம் முன்பதாக வாசித்தது போல சங்கீதம் 91:11, சங்கீதம் 34:7 படியாக நம்மை விடுவிக்க உதவி செய்ய அவர் தூதர்களை நிச்சயமாய் அனுப்புவார். பிரியமானவர்களே, அவர் அனுப்பின பொழுது அவங்க வந்த உடனே அவர் என்ன ஆச்சு? அப்போ தூதன் வந்த உடனே அந்த அந்த அறையில் இருக்கிற இருள் அகன்று போனது. சுவிட்சு போட்ட மாதிரி அங்கே வெளிச்சம் வாழ்ந்தது. நம்முடைய எல்லா அந்தகாரத்தின் நிலைமையிலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற விதமாக அவர் வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்த வேண்டுமாய் நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, நான் எந்த திக்குக்கு போக வேண்டும்? என்னுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்ட விதமாக நான் எப்படியாக போக வேண்டும்? ஒரு முட்டுச்சுவரை நான் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறேனே, நான் எப்படியாக முன்பதாக முன்னேறி செல்ல முடியும் என்று நீங்கள் கேள்விக்குறியோடு கூட இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள், ஊக்கத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒரு நாள் நீ தளர்ந்து போகாமல், சோர்வடையாமல், சந்தேகப்படாமல், நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சீக்கிரமாய் நீ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் சீக்கிரமாய் எழும்புவேன். படுத்த படுக்கையோடு அல்ல, சோர்ந்தவனாய் அல்ல, தளர்ந்து போகணவனா அல்ல, தோற்றவனாய் அல்ல, நான் எப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எழுந்திருப்பேன் என்று நானும் நீங்களும் நாம் நிச்சயிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்போ எழும்பின பொழுது என்ன நடந்தது? உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. திறந்து விட்டாங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இல்லை. இப்போ நானும் நீங்களும் எழுகிற அடுத்த க்ஷணம் நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரத்தின் தந்திரங்களும் சங்கிலிகளும் அறுப்புண்டு போகும். பிரியமானவர்கள் எல்லோரும் சொல்லுங்கள், நான் எழும்புகிற அடுத்த க்ஷணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கிலிகளும், எல்லா விதமான கட்டுகளும், எல்லா விதமான போராட்டங்களும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாய் அருந்து விழும். ஹல்லேலூயா. அருந்து விழும் என்று சொன்னால் அவன் எழுந்த உடனே அவன் கைகளில் கட்டியிருந்தது அவன் செயல்பட முடியாதபடிக்கு, அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற விதமாக இருந்த கட்டுகள் எல்லாம் அவனுடைய கால் பாதத்திலே விழுந்தது. நம்முடைய கால் பாதத்தில் சத்துருனுடைய எல்லா தந்திரங்களும் விழும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரியமான கரங்களை உயர்த்தி வண்ணமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் நாம் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம்முடைய இருதய நுறுக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? அவர் சமீபமாய் இருக்கிறார். நானும் நீங்களும் கேள்விக்குறியோடு, பாரத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட, மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கசப்போடு கூட, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களுக்கு சமீபமாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு வேலை கிடைக்கவில்லை, என்னுடைய பணத்தின் காரியத்தில் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சம்பளத்தின் காரியத்தில் பிரச்சனை இருக்கிறது, வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சமீபமாய் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உங்களை தொடும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக அவரால் கூடாத ஒரு காரியம் இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அன்று அந்த அப்போஸ்தலர் ஆன அந்த பேதுருவை எழுப்பும்படியாக, உயர்த்தும்படியாக, விடுவிக்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் அதே போல அவர் செய்வார். பிரியமானவர்களே, அவருக்கு பட்சாபாதம் இல்லை. He doesn't have any favorites. He doesn't have any discrimination. He doesn't have any favorites. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவருடைய முன்பதாக எல்லோரும் ஒரே போல தான். பிரியமானவர்களே, அவருடைய சந்நிதியில் கடந்து வந்தால் மட்டும் போதும். விண்ணப்பத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட, பாரத்தோடு கூட, நம்ம மிகுந்த ஊக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மை விடுவிக்கும்படியாக அவர் கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. விழுந்தது. தூதன் அவனை நோக்கி நீங்கள் எல்லாம் எடுத்துங்க சொல்லிட்டு கூட போகிறாங்க. எல்லாம் எல்லாரும் இந்த நேரத்தில் என்ன நடக்குது? கண் விழித்து கொண்டிருந்த வீரர்கள் என்ன ஆகியிருக்காங்க? தேர் ஆல் ஸ்லீப்பிங். அப்போ தேவன் எனக்காக எழும்புவார் என்று சொன்னால், எனக்காக கண் விழித்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவானவன் அவனை உறங்க செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்காக எழும்பினால் எனக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்களும் அவனுடைய சேனைகளும் உறங்கி போகும். ஹல்லேலூயா. அவர் யாருக்கும் தெரியல, என்ன நடக்கிறது தெரியாது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவரை மிகவும் மெதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிரசிடெண்ட் எல்லாம் வர்றது பார்த்துருக்கீங்களா? தேசத்தின் ராஜாக்கள் வர்றது பார்த்துருக்கீங்களா? நாம் டியூட்டிக்கு போகும்போது இன்றைக்கி வரும்போது நாங்கள் பேசிட்டு வந்துருந்தோம். மெட்ரோவில் எப்படி எல்லோரும் போகிறாங்க? மிகவும் கண்ணியமாக அப்படியே நடந்துட்டுறாங்க. எல்லாம் ஓடுறாங்க, எப்படியாவது பிடிக்கணும், எப்படியாவது வேலைக்கு போகணும். லேட்டாக போனால் திட்டுவாங்க. லேட்டாக நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலாக நம்ம நடந்து போனால் ஏற முடியாது, அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓடினார்கள் நான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடந்து போனார்கள். தூதனும் பேதுருவும் மிகுந்த என்ன சொல்கிறது, மெஜஸ்டிக்காக நடந்து போனாங்க. ராஜ நடை போல நடந்து போனார்கள். என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் ராஜாதி ராஜா, என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் கர்த்தாதி கர்த்தர். அவர் என்னை விடுவிக்கும் பொழுது நான் பயந்து ஓடுகிறவனாய் அல்ல, நான் ஜெயத்தோடு ஜெய நடை போடுவேன். ஹல்லேலூயா. நான் ஜெயத்தோடு கூட ராஜாவோடு கூட அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகிமை நிறைந்த பிள்ளையாய், அவருடைய ஆத்மாவின் அந்த அபிஷேகத்தின் நிறைவோடு கூட நான் ராஜ நடை போடுவேன். அந்த நேரத்தில் என்னை தொடுவதற்கு யாரும் எழும்ப முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய பலத்தினால் நான் நடக்கலை, அவருடைய கிருபையினால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய வல்லமையினால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய நேசத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய வல்லமை நிறைந்தவனாய் நடந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அப்படியாக நடக்கக்கூடும் பிரியமானவர்களே, சந்தேகப்படாதீர்கள். நிச்சயமாக நானும் நீங்களும் அதுபோல நடக்க முடியும். அவள் ஒரு இடம் வந்த பொழுது தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அதுக்கு பிறகு என்னாச்சு? பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது. அப்படின்னா தேவன் நம்மால் முடியாததை செய்ய உதவி செய்வார். நான் சொன்னது நல்லா கவனிச்சிங்க. God will help us what we can't do. தேவன் நமக்கு செய்ய முடியாததை செய்ய உதவி செய்வார். ஆனால் செய்ய வேண்டியதை நமக்கு பலன் இருந்தால், திராணி இருந்தால், அதற்கு அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் நம்மை விட்டு விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது உங்கள் வேலை, சரியான வேலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய ஆசீர்வாதம். புரியுதுங்களா? நான் வீட்டிலேயே படுத்து தூங்கி தேவனை நான் உன்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள்லாம் வராது, இறங்கி வேலை செய்யணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பணம் வேணும், பணம் வேணும். தேவனே அவர் அந்த அக்கிரமக்காரன் துஷ்டன் அவனுடைய அக்கௌண்ட்டில் மில்லியனாக கிடக்குது, கொஞ்சம் இப்படி தள்ளி விடுங்க, தரமாட்டார். அது நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்த தேவன் தான், ஆனால் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இங்கே பார்க்கும் பொழுது அவன் சரியான இடத்துக்கு வந்த பொழுது தூதன், இனிமே நீ ஒன்று பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்போ தான் அவனுக்கு தெளிவு, ஐயோ நான் இவ்வளோ நேரம் நான் இது வெறும் ஒரு தரிசனம் என்று நினைத்துக்கிறேன், உண்மையாகவே நான் வெளியே வந்து விட்டேனே. சரி நல்லது, நான் சீக்கிரமாக போய் எங்கேயாவது நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனானா? அவன் எங்கே போனான் பிரியமானவர்களே? அவன் எங்கே போனான்? சபைக்கு போனான். அவனுடைய நண்பர்களிடத்தில் அவன் போகவில்லை, அவருடைய உற்றார்கள் உறவினர்களிடத்தில் போகவில்லை, அவனுக்காக ஜெபிக்கிற இடத்திற்குள்ளாய் அவன் கடந்து போனான். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளுகிற அதிசயங்களை நான் சாட்சியாக சொல்ல நான் சபைக்கு தான் முதலாவதாக நான் கடந்து செல்ல வேண்டும். சபைக்கு கடந்து வந்தான். அங்கே வந்து அவன் கதவு தட்டுகிறான். கதவை தட்டும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ரோதை என்ற ஒரு ஸ்திரீ, ரோதை என்று சொன்னால் அது அவருடைய அர்த்தம் ஸ்வீட். அந்த பெண்ணானவள் அந்த பேதுருவை கேட்கிறாள். அவளுக்கு புரிகிறது பேதுரு தான் என்று சொல்லி. ஆனால் கதவை திறக்க கூட மறந்து போய் உள்ளே போய் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போது 15வது வசனம், ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. நல்லா பாருங்க. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவ்வளோ அவர் தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். 16வது வசனம், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நாம் பிரமிக்கும்படியாக கர்த்தர் அதிசயத்தை அற்புதத்தை செய்வார். அவர்கள் ஜெபித்தது உண்மைதான். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் இவ்வளவு அற்புத விதமாக அவன் உள்ளே வந்து எப்படியாக அவர்களை விடுவித்தார் என்று சொல்கிறான். எப்படியாக விடுவித்தார் என்று சொல்லி கேட்டபொழுது அவர்கள் எல்லாரும் பிரமித்து போனார்கள். ஆனால் சத்ரு என்ன ஆச்சுன்னு பாருங்க. 18வது வசனம்,
பொழுது விடுந்த பொழுது பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. இவர்கள் எல்லோரும் ஏரோது அவனை தேடி காணாமற் போனது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணியான்னு பார்க்க. இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போ நானும் நீங்களும் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நான் முதலாவதாக சொன்னேன், நான் விளக்குகிறேன்னு சொல்லி ஊக்கமாக ஜெபிக்கிறது, ப்ரேயிங் ஏர்னஸ்ட்லி அப்படின்னா என்னன்னா, till you are astonished you should pray, till you are amazed with the answer you should pray, till you receive the answer you should pray. ஊக்கமாக ஜெபிப்பது என்று சொன்னால் அதிசயங்கள் நடக்கிற வரைக்கும் நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிப்பது தான் ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் ஒரு நிமிடம் ஒரு பாடலின் 2 வரியை பாடிவிட்டு பாஸ்டண்டை கொடுப்போம். நாம் எல்லோரும் ஊக்கமாக ஜெபிப்போம். நமக்காக ஜெபிக்க போகிறோம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் எழுந்திருப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.